நேத்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கலாம் திருவிழா கடைக்கு கிளம்பி போயிட்டோங்க. தேர் நோம்பு முடிஞ்சதுலேருந்தே கூட்டம் ஜாஸ்தியா இருந்ததுனால நாங்க வரல. ஸோ இன்னைக்கு வந்தோனே பாப்பா எல்லா கடைங்க, இந்த ராட்டினத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துலயும் போவேன்னு ஒரே ஓரியாட்டம் பண்ணாங்க. பட் ஒரு நாளைக்கு ஒண்ணொண்ணு போய்க்கலாம் பாப்பான்னு சொன்னோனே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. சரி நான் உங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ராட்டினத்தில தைரியமா ஏறி உட்காந்துட்டேன். ஆனா பயம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சுங்க. கத்த ஆரம்பிச்சுட்டேன். பாப்பாவும் தம்பியும் என்னைய வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பீங்கான் ஜாடி மேலலாம் எனக்கு எப்பயுமே ஒரு கிரேஸ் உண்டுங்க. 1 மந்த் பேக் ஒரு ஸ்டோர்ல போய் ஒரு ஜாடி வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் ₹420 சொன்னாங்க. இப்ப அதே பீஸ் ₹240 இங்க பார்க்கும்போது கொஞ்சம் அப்செட்டாவே இருந்துச்சு. நான் கத்துறத வச்சு என் வீட்டுக்காரர் அத ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன்ற பேர்ல மேலேருந்து என்னைய ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ராட்டினத்தையும் மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. கண்டிப்பா நாளையிலேருந்து பாப்பா கூட நான் ராட்டினத்தில ஏற மாட்டேங்க. அவங்களுக்கு என்னமோ இது என்ஜாய்மெண்ட்டா தான் தெரியுதுங்க. பார்த்தீங்களா, பாப்பா அடுத்து எந்த ராட்டினத்தில போலான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ராட்டினத்தெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ! இதில எப்படிடா போறாங்க? இவங்களுக்கெல்லாம் பயமா இருக்காதா? அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாப்பா என்னன்னைக்கு எந்தெந்த ராட்டினத்தில போணும்னு பிளான் பண்ணியே வச்சிருக்காங்க.